அண்ணே 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 அண்ணி கூப்பிடு ஒரு வார்த்தை. பண்ணி அண்ணன் மூட்டாட்டி அண்ணி, தம்பி மூட்டாட்டி தண்ணி. அவர் யாரு தெரியுதா? வேடுவரு மாடு பிடிக்கலாம்னு வந்தார். மானம்ல ஒரு மண்ணா கட்டில வாங்க போ. மான் 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 என்னதான் அப்படி நம்ம எடுத்தோம் நோக்கணும் முடிவுக்கு வரக்கூடாது. நமது இனம் ஜாதி அபிமானம். நான் அட்டாச்சு கொண்டு போய் உனக்கு பொம்மை எப்ப நான் சொல்லிட்டே இருப்பீங்க. நானும் ரெடி பண்ணி வெக்கமாவே இல்லையா? நானும் ஒரு நாள் பேட்டரி போடணும் போல. வணக்கத்திற்குரிய மனைவிடு வரை வருக வருக வந்தாரை வருக வருக நிறைவேற்று இன்புகம் காட்டி இன்புறும் சங்க தமிழ்நாட்டில் வரமுடியங்களுக்குள்ள வழக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்க வந்த காரணத்தை சுருங்க சொல்லி விளங்க உரைத்தால் வேண்டிய உதவி செய்ய எதுவாக இருக்கும் உரைகள் விடுவாரு. வணக்கம். இந்த கோரவர்களின் கோரிக்கை ஒன்று. மன்னர் என்ன பெரிய மாநிலத்திற்கு வெளிமலையும் முன்மலையும் மேலிருக்க அந்த தரம் தலைமையா தாழ்விக்க நன்கு இறந்தினான் என்ற அந்த சிவனின் கூறுவ சிலர் கேட்டார். நாளெடுத்த போது நடுவே நிரம்பிருக்கும் காலம் தலையும் சேர்ந்தார். கிடைத்தார் வேளாக ஒட்டு முதலெடுத்த போதும் விட்டார் பரவலுக்கு விடுகின்று உயர்வாக சொல்லக்கூடிய மனைக்கு சொந்தக்காரன் நான். அதிகாலையிலிருந்து என் தாயந்தரை வழங்கிவிட்டு வேட்டைக்கு செல்வது வழக்கம். அப்படி வேட்டையாட வருகின்ற பொழுது அதிகால வெண்மாலை கண்டேன். அதை கையால் பிடிப்பதற்கு மிக ஆவல் கொண்டு அந்த மாலை பிடிப்பதற்கு தாங்களத்தை அது வந்து கேட்கிறேன். எப்படி தெரியுமா? இது ஒரு மானமா ஒரு மானமா
ஆடுவதாமல் மானை பெற்று செல்லக்கூடாது என்பதற்காக வந்தவனும் அண்ணன் கேட்டேன். என்ன சொன்னாங்க? மானு வருகிறார். தோழி கேட்டேன். என்ன சொன்னாங்க? பார்க்கல அப்படின்னாங்க. சரி. ரெகுலர் இல்லாத தனித்தன்மை யார் எடுக்கணும்? நானே. இடத்துடைய தலைவி நீங்க இல்லையா? நானே. இடத்துடைய தன்மை மாறாம எப்படி சொல்லணும்? வேதம் சாட்சி வேண்டி சிறப்பினை சோழிகள் நடந்து மின்னரசை பித்தகமெல்லாம் அற்புதமாக விளங்கும் இளமதில் சுந்தரியே இது அதிசயம் மிகுந்த சிறையாகும். இதை அறிந்தால் இது ஒரு மிகப்பெரிய பெரிய பெரிய கதையாகும். இடத்துடைய தன்மை மாறாம ஐயா விட வாங்க உங்க மான் உள்ளதா இருக்கு அப்படின்னு அனிமல் குடிக்க அப்படியே தன்மை இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை. ஓஹோ இல்ல நோட்டிலா நெல்லுக்கு இறைத்தனை வாய்க்கால் வெளியோடி புல்லுக்கு வாங்கிய புசிவாம் தொழுலகில் உண்மை. நல்லோர் ஒருவர் உள்ளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அதான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த மழை பெஞ்சு போச்சுங்களா, மழை பெஞ்சு ஓஞ்சி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அதுவே சந்தோஷமான ஒரு மழை பெய்ய யாராலையும் நிறுத்த முடியுமா? முடியாது. இல்ல மழையத்தான் பெய்ய வைக்க முடியுமா? மழை எப்போதே வரும் தெரியுமா? தெரியாது. தெரியும். மழை எப்போ வரும்னு தெரியும். வண்டியில போகும்போது தெரியும் மழை எப்போ வரும்னு. ஒத்தக்கடைக்கு பக்கத்துல போனோம்னா தெரியும், மழையே கண்ணுக்கு தெரியும். எப்படி அவர்தான் வந்திருக்காருங்க. இல்ல இந்த மாதிரி வேலையில உங்க பாப்பாங்க நான் மட்டும் பார்க்க மாட்டேன், எல்லாரும் சேர்ந்து தான் பார்ப்போம். தெரியுங்க, உன்னையோட பார்க்க மாட்டேன்னு பார்க்கும்போது தெரியத்தான் செய்யும். அப்புறம் அளந்த விழி என்ற
அறிவு கண் எல்லாருக்குமே ரெண்டு தாங்க. உண்மைதான். ஆனால் தான் கட்ட கல்வியோடு சேர்த்து மூன்றாம் அறிவு. அறிவு கண். என்னவில் ஏழாம் அறிவு இருக்கு அப்படின்னா ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மனசாட்சி விரோதம் இல்லாமல் சிரிச்ச முகத்தோட கொடுக்க வேண்டுமா? அப்படி கொடுக்குறப்ப தன்னுடைய நகைக்கணைந்து தன்னுடைய கண் ரெண்டு ஏழாம் அறிவு இருக்கு. நன்மை மனதான் தவத்தால் அருளியான பெற்றவருக்கு அனந்த விழுகின்றார் அப்படின்னா தேவர்கள் முடிவர்கள் ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் முடிவில்லாத அளவில்லாத கண்கள் கண்கள் உடம்பெல்லாம் இருப்பது வயிற்கண்கள் என்று சொல்லலாம். அப்படின்னு அர்த்தமா? சிலை எருத்திலை கொடுந்தது ஐந்தரசு கலைகட்டு அறுத்தவத்தை அடிவிளக்கு சிறந்த சிலை கொடுத்தவத்தை சிதைத்ததோர் அடையாளம். மானமரம் மண்ணோக்கி வயதை விண்ணப்பும் காண்டமரம் பழுதுப்பை காடும் இந்த காலத்தில் தேனமரம் பொலிச்சோர சித்திர கூடத்தி இருப்ப பால்மொழியாய் பரதனை படித்தது ஒரு அடையாளம். சித்திர கூடத்தி இருப்ப சிறுகாக்கை மொழி தீண்ட அத்திரமே குண்டரை அனைத்துலகம் திரிதோடி வித்தகையை ராமோட இடமே வெற்றிலை கத்திரமே அதற்கனை அறுத்தது ஒரு அடையாளம். மின்னத்த உண்மையார் மெகிழ்கிய விண்ணப்பம் பொன்னத்த மானொன்று பூந்திரி விளையாட நீ நண்பின் வழி நின்று சிலைபிடித்த எம்பிரானையே பின்னிக்கு நக்கம் பிரிந்தது ஒரு அடையாளம். மைத்தகுமா வளர்ப்புள்ளால் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரப்பெண் உடனே நினைத்தேடு அத்தகைய சீர் அயோத்தியக்கும் அடையாளம் மொழிதான் இத்தகைய அடையாளம் வீரவன் கை மோதிரமே அப்படின்னு ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமாள் சீதாமா கிட்ட கனையாளுக்குரிய அடையாளத்தை சொன்னதா பெரியாழ்வார் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மான்குட்டிக்குரிய அங்கராட்சம் அடையாளம் சொல்லியிருந்தேன். ராமாயணத்துல மோதிரத்துக்கு உண்டான அடையாளத்தை அங்கே சொன்னார். ஆமா, அதே மாதிரி உங்களுடைய சந்தேகத்தை நான் நிவர்த்தி வரணும். சந்தேகம் இருக்க வேண்டியது. சந்தேகம் எந்த நேரத்தில் வரணுமோ, ஆனா சந்தேகம்ங்கிறது அவசியம் இருக்கணும். சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது சகல மனதில் இருக்குன்னு அது எந்த நேரத்தில் வெளிப்படும். ஆமா, சரக்குனோட வெளிப்படத்தான் செய்யும். நல்லா படுத்து தூங்குறோட வாரி சுருட்டி எந்திரிச்சாங்க இரண்டா அப்படி எந்திரிச்சா இரவு சரக்கு அடிச்சு அதே எந்திரிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி யாருக்கு எந்த நேரத்தில் எப்ப சந்தேகம் வரணும்னா அவசியம் வரத்தாங்க. ஆனா பெத்த மகன் மேல ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துச்சு. மகன் உட்காந்து எந்த நேரம் பார்த்தா சிவபூசியை உட்காந்துட்டே இருப்பான். என்னடா தாய் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னாரா. அது கேட்ட உடனே சொன்னாரா, எப்பா தாய் இருந்த மேல உனக்கு அவ்வளவு பேச பெரிய பாசமாடா அப்படின்னு கேட்ட உடனே உன்னனே அப்படின்னு சொல்றதுக்கா அதை நிரூபிக்கிறதுக்கா என்ன பண்ணாரா, சரி நான் எதை சொன்னாலும் செய்வியாடா, நீங்க என்ன சொன்னாலும் செய்வப்பா அப்படின்னு இருக்கேன். கீழே இருந்து அறுவடை வந்து கையில் கொடுத்துருக்கேன். எதுக்குப்பா அப்படின்னா, போய் நேர போய் உங்க அம்மா தலையை வெட்டி கையில் எடுத்துட்டு வாடா போடா அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே என்னன்னு கூட கேட்காம விறுவிறுன்னு நேரம் வீட்டுக்கு போடுறேன். இவங்க இருந்து அறுவாளை கைப்பா ஓடுறத பார்த்தோன்னே இவங்க அம்மா என்ன பண்றாங்க, இரு நம்ம மகன் ஒரு மாதிரியா ஓடியாறேன் அப்படின்னு சுத்தி பார்க்க ஒருத்தரை காணும். ஆஹா நம்மளத்த வெட்ட வர போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயந்து ஓடி போய் ஒரு ஏகாலி வீட்டில் ஓடி வந்துட்டான். காயில வர்றாக்குள்ள ஒரே போடா ஏகாலி பண்ணி வெட்டிட்டேன். ஏகாலி பண்ணி வெட்டேன்னு தெரிஞ்சு குளிஞ்சு தலையை பார்க்கறேன். ஆஹா தவறு பண்ணிட்டோமே, அப்ப நம்ம தகப்பன் சொன்ன மாதிரி தாயை கழுத்தை விட்டுறமே அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் பார்த்துருக்கேன். வீட்டுக்குள்ள உள்ளாய் பார்க்கும்போது தாயை கண்டுபிடிச்சு தாயும் வெட்டிட்டேன். தாயம் வெட்டினவன் ஒரே ஓட்டமா நேரம் எங்க வர்றேன், அப்பா நீங்க சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்தீங்க அப்படியா, ஏண்டா ஒரு தாயுடைய தலையை வெட்டிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். எதுக்குமா வெட்ட சொல்லியோட ஒரு வார்த்தை கேட்காம தகப்பன் மேல உனக்கு இவ்வளவு பெரிய பாசமாடா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் கேட்டா தரேன் அப்படின்னாரா. எனக்கு எதுவும் வேணாப்பா, என் தாய் மறுபடியும் ஒரே ஒரு வரப்பட்டு வேணும் அப்படின்னு கேட்டானா. வேற ஒண்ணு வேணாம், எங்க அம்மா உயிரோட வேணும் அப்படின்னு கேட்டானா. அது மாதிரி அவன் யார் தெரியுமா, அவர் தான் பரசுராம். அவர் யார் தெரியுமா, ரேணுகாதேவி அம்மா. ரேணுகாதேவி அம்மா தன்மை என்ன தெரியுமா, குளத்துக்கு தண்ணி எடுக்க போவா. ஆமா, குளத்துக்கு தண்ணி எடுக்க போகும்போது பச்சை மண்ணுல பானை செஞ்சு உடனே தண்ணி எடுத்து உடனே தலையில வச்சு உடனே எடுத்துட்டு வருவாங்க. பாத்திரமே கொண்டு போறாங்க. வெறும் நேர குளத்துக்கு போறவங்க பச்சை மண்ணுல பாண்டை செஞ்சு அதுல தண்ணி வந்து எடுப்பு வச்சுக்கா பதிவிறதுக்குரிய தன்மை. அப்பேற்பட்ட நல்ல உள்ளங்கள் நம்ம இருக்கிற நேரத்திலே உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி கொண்டிருக்காக அடையாளம் இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக
கண்ணெதிரே தோன்றினான் பாட்டினா
பாடலெங்கும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடலெங்கும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடலெங்கும் புதியது பாடலெங்கும் புதியது சாமியே சனம் அஞ்ஞான இருளிலே மூலிகை கிடக்கிற உங்களுக்கு மெஞ்ஞானத்தை நான் செலுத்த வேண்டுமா? அறியாதவராணி, உனக்காக முதலிடத்தை கொடுப்பதற்காக பூலோகத்தில் வலது பக்கத்தை வைத்திருக்கிறேன். இன்று முதல் பூலோக மக்கள் எல்லாம் வள்ளி தேவியான சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. அப்படியே ஆகட்டும். நாடகத்தை கலைவழித்தரசி மக்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒலிபெருக்கி மிக அற்புதமாக அமைத்துக் கொடுத்த ஒலிபெருக்கினை காக்கும்